So guys, yeah, actually we are all live. Okay. Okay. இன்னைக்கு வந்து today is day 29, right? Correct. So far வந்து நம்ம என்ன பார்த்தோம், we have learned a lot. Module 1ல வந்து நம்ம ரிவிஷன்கள் பார்த்தோம், கரெக்டாக? So we have learned HTML, CSS, CSSல வந்து சில இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பார்த்தோம். அண்ட் அதை வச்சு நம்ம கான்செப்ட் மட்டும் பார்க்காம we have built some interesting UIs. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து இன்டர்ன்ஷிப் ஃபார்மாக பில்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஈவன் யாரும் யூடியூப்பில் பார்க்குறீங்களோ நீங்கள் கூட வந்து பில்ட் பண்ணிக்க நிறைய பேர் சென்ட் பண்ணியிருந்தீங்க லிங்க்கை. ஓகே, தட்ஸ் ஃபைன். இப்போ வந்து we are going to jump into a more important module, மோர் என்ன சொல்கிறது, இந்த ஃபுல் ஸ்டாக் இன்ஜினியருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மாடியூல்குள்ளே ட்ராவல் ஆக போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா JavaScript. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம், லெட்ஸ் லேர்ன் அபவுட் JavaScript a bit. ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் பார்க்கலாம். அண்ட் பார்த்துட்டு JavaScriptனா என்ன, JavaScript நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும், அதில் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ரைட். ஸோ யூ ஹேவ் எனி டவுட்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பாஸ் பண்ணி யூ கேன் ஆஸ்க் மீ டவுட்ஸ் ரைட் அவே. கூல். ஸோ சோஃபா வந்து எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, நான் ஆல்ரெடி சொன்ன அந்த ஸ்ட்ரக்சர் தான். ஃபஸ்ட்டு வந்து வி ஹேவ் ஒரு ஹியூமன் எடுத்துக்கோங்களேன். ஹியூமனாக இருக்கட்டும், யார் வேணா இருக்கட்டும். ஓகே, இப்போ ஹியூமன் எடுத்துக்கலாம். இப்போ ஹியூமனில் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஆல்ரெடி எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோஸில், பட் அகெயின் ஐம் சேயிங் இட். அந்த ஹியூமனில் இருக்கிற அந்த ஒரு எலும்பு இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரக்சர். ஸோ ஒரு கை, எலும்பு, கை கால்லாம் இருக்குல்ல, தட்ஸ் வாட் வி கால்ட் அஸ் HTML இன் ப்ரோக்ராமிங் டேர்ம்ஸ். ஓகே, அண்ட் அதுக்கான சதை அண்ட் அதுக்கான ஸ்டைலிங்ஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, தட்ஸ் வாட் வி கால்ட் அஸ் CSS ஃபார் ஸ்டைலிங். ஸோ ஸ்டைலிங்லாம் HTML எப்படி இருக்கும், ரொம்ப சிம்பிளாக ஜஸ்ட் ஓவரால் ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் இருக்கும். பட் வென் வி ஆர் யூஸிங் சம் ஸ்டைலிங்ஸ், அப்போ வந்து அழகாக வந்து இப்படி இருக்கும் பார்க்கும்போது. ஸோ யூ கேன் see it லைக் ஏதாச்சும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு நோட் பண்ணுற மாதிரி பாருங்களேன். ஸோ இது வந்து CSS யூஸ் பண்ணதுனால இட் இஸ் லுக்கிங் சம்வாட் லைக் திஸ். ஓகே, இப்போ CSS யூஸ் பண்ணாமல் இருக்கும்போது ஜஸ்ட் வந்து ஸ்ட்ரக்சராக இருக்கும் உங்களுக்கு பார்க்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இப்போது ஏதாச்சும் இன்ட்ராக்ட் நடக்கணும்ல. வெப்சைட் வந்து சும்மா பார்த்துட்டு போக முடியாது. இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈவன் we can design this UI in ஃபோட்டோஷாப்போ இல்லை ஏதாச்சும் இமேஜ் எடிட்டிங் சாஃப்ட்வேர்க்கோ நம்ம வந்து டிசைன் பண்ணிட்டு டேரெக்டாக நம்ம ப்ரௌசரில் வந்து நம்ம வெப்சைட்டில் போட்டுடலாம், கரெக்டாக? பட் அதெல்லாம் என்ன யூஸ்? நம்ம வெப் பேஜில் வந்து ஏதாச்சும் இன்ட்ராக்டிவ் நம்ம பண்ணோம்ல. ஸோ இஃப் யூ ஹேவ் எனி கைண்ட் ஆஃப் இந்த சைட்டில் வந்து நான் ஏதாச்சும் பார்க்குறேன் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணும்போது ஏதாச்சும் ட்ராப் பண்ணி வருது இல்லை, தட்ஸ் ஆல் வி கால்ட் அஸ் interactive menus. Okay, so இது வந்து நம்ம we can achieve using CSS and little bit of JavaScript. Okay, so JavaScriptனாவே என்ன நீங்கள் தெரிஞ்சுக்க வேணும் அப்படின்னா, அது வந்து ஒரு இன்ட்ராக்டிவிட்டி உருவாக்கும் உங்கள் வெப் பேஜில். ஓகேவா? ஏதாச்சும் வெப்சைட்டில் வந்து ஏதாச்சும் நீங்கள் வந்து இன்ட்ராக்டிவ் வரணும்னு நினச்சிங்கன்னா யூ ஹேவ் டு யூஸ் JavaScript ஃபார் தட். JavaScript யூஸ் பண்ணாமல் உங்களுக்கு வேறு வழியே கிடையாது. ஓகே, ஸோ இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கிற முக்கியமான விஷயம். அண்ட் ஆல்சோ ஐ வாண்ட் டு கெட் சம் ஒரு கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து ஒரு தப்பான ஒப்பீனியன் வச்சுருப்பீங்க. நான் வந்து ஜாவா படித்து தான் JavaScript வரணுமா அப்படின்லாம் வச்சுருப்பீங்க, கரெக்டாக? பட் ரியாலிட்டி என்னென்னா, JavaScript இஸ் டிஃப்ரெண்ட், ஜாவா இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ ஜாவா வந்து இட்ஸ் லைக் மல்டிபர்பஸ் ஒரு லாங்குவேஜ், அது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். JavaScript வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் மல்டிபர்பஸ் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஓகே, ரெண்டுமே சேம் தாங்க. ஸோ ஒரு வீடியோஸ் நான் இப்போ நான் திருப்பி சொல்கிறேன். என்னென்னா, இப்போது சில பேருக்கு ஒரு டவுட்ஸ் இருக்கும். இப்போ HTML வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா அப்படின்னு டவுட் இருக்கும், CSS வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கும் அண்ட் மற்றபடி இந்த HTML CSSக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் அதை சொல்கிறேன் உங்களுக்கு. என்னென்னா, HTMLோட என்ன அப்ரிவேஷன், ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஓகேங்களா? அது வந்து ஒரு மார்க்அப் லாங்குவேஜ். மார்க்அப்னாவே லைக் ஒரு ஓவரால் ஸ்ட்ரக்சர் ரைட் பண்ணுறது தான் அதோட வேலை. அது வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது. ஓகே, அண்ட் அதே மாதிரி CSS பார்த்திங்க அப்படின்னா கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஸ்டைல் ஷீட்ஸை வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுறது தான் அர்த்தம். ஓகேவா? அது வந்து இதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிடையாது. ஓகே, அப்போ இதுதான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி லாஜிக்கல் திங்கிங் தட் இஸ் பர்ஃபார்மிங் தட் கால் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அடிஷன் சப்ராக்ஷன்ஸ் பண்ணுறீங்களே, அதெல்லாம் லாஜிக்கல் திங்கிங் தானே பண்ணுது. அதெல்லாமே பார்த்தீங்கன்னா JavaScript. ஓகே, ஸோ ஐ மீன் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வெப் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இஃப் யூ ஹேவ் எனி திங், ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் நம்ம ஒரு கால்குலேட்டர் பில்ட் பண்ணோம், கரெக்டுங்களா? ஒரு டே 26 நினைக்கிறேன், சம்மா 26 or 27 வரும்னு நினைக்கிறேன். ஸோ வி ஹேவ் பில்ட் அ கால்குலேட்டர் கால் CNG calculator, right? Calculator. ஸோ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் வந்து டெய்லர் CSS மூலிமா we have designed the UI, கரெக்டாக? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. பட் இப்போ வந்து இன்ட்ராக்டிவ் நம்ம ஏதாச்சும் பில்ட் பண்ணணும்ல. இப்போ நான் வந்து அதை இன்டர்வியூ டீட்டெயிலாம் போட்டுட்டு கேல்குலேட் பண்ணும்போது யூ ஷுட் பர்ஃபார்ம் இந்த டிஸ்டன்ஸுக்கு, இந்த ஃபியூவல் எஃபிஷியன்ஸுக்கு, இந்த காஸ்ட்டுக்கு எனக்கு எவ்வளோ மைலேஜ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாஜிக்கல் திங்கிங் இருக்குது இல்லைங்களா? இதெல்லாம் யார் பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா JavaScript லாங்குவேஜ் தான் பர்ஃபார்ம் பண்ணும். ஓகேவா?
ஸோ வெப்சைட்டில் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் தவிர்த்து சில லாங்குவேஜஸ்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே போய் கேள்விப்பட்டிருப்பீங்க, பைத்தான் கேள்விப்பட்டிருப்பீங்க, அண்ட் PHP யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் லாஜிக் பர்ஃபார்ம் பண்ணும். ஆனால் இன்டராக்டிவிட்டிக்கு கிளைண்ட் சைடில் ரெண்டு விஷயம் இருக்குங்க. கிளைண்ட் சைடுன்னு ஒன்று இருக்குது, சர்வர் சைடுன்னு ஒன்று இருக்குது. கிளைண்ட் சைடுனா இப்போது அன்பு வந்து என்னோடய பிசியில் நான் அதை பார்க்குறேன் இல்லைங்களா. ஸோ இது நம்ம பார்க்குற எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் வந்து நான் அசஸ் பண்ணுறதுனால இட்ஸ் காட் கிளைண்ட் சைட். சர்வர் சைட்னா டேரெக்டாக இந்த சர்வரும் ஒரு சர்வரும் வந்து பேசிக்கும். ஓகேவா. ஸோ சர்வரில் டேரெக்டாக நம்ம எதாவது ரிக்வஸ்ட் பண்ணாலுமே சர்வர்லேருந்து போயிட்டு அதை ரெஸ்பாண்ட் தரும். ஸோ ரொம்ப டீப்பாக இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சு தேவை, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வாட் வி ஆர் கோயிங் டு ஒர்க் ஃபார் நவ் இஸ் இட்ஸ் கால்ட் கிளைண்ட் சைட். ஓகே. ஸோ நம்ம வந்து ஏதாச்சும் மாடிஃபை பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே வந்து எதாவது சேவ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த லோக்கல் எனக்கு மட்டும் தான் விசிபிளாக இருக்கும். இப்போ நான் ஏதாச்சும் ஒரு வேல்யூ சேவ் பண்ணுறேன் வச்சுக்கோங்களேன், லோக்கல் லாஸ்ட்டில் சேவ் பண்ணுறேன், இல்லை லோக்கல் ஸ்டோரேஜ் டிவைசஸ் நான் சேவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே எனக்கு மட்டும் தான் இருக்கும். இப்போ இதே URL வந்து ஈவன் நீங்கள் வந்து உங்களோட கம்ப்யூட்டர் வேறு கம்ப்யூட்டர் போய் நீங்கள் சர்ச் பண்ணிங்க, ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அப்போ அந்த டீட்டெயில் அங்கே ஷோவாக இருக்காது. ஓகே. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் வி ஆர் ஸ்டோரிங் தோஸ் இன்ஃபர்மேஷன் இன் நம்ம கிளைண்ட் சைட். ஓகே. ஸோ இதான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பேசிக்கான விஷயம். அண்ட் இப்போது ட்ரெடிஷ்னலாக ஜாவாஸ்கிரிப்ட் பற்றி கொஞ்சம் பேசிக்ஸாக பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப யார் கண்டுபிடிச்சா அதெல்லாம் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஓகே. எக்ஸாம்பிள் என்னென்னா இப்போ வந்து கிளைண்ட் சைடில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் கோயிங் டு பெர்ஃபார்ம் டிட் லாஜிக் சேவ் பண்ணிவிட்டு நான் இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் வந்து இது மாதிரி டிஸ்டன்ஸ்லாம் வந்து கேல்குலேட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி ரெக்கார்ட்ஸ் இருக்கும்ல, ஹிஸ்ட்ரி ரெக்கார்ட்ஸ். இப்போ நான் எங்கே சேவ் பண்ணியிருப்பேன் அப்படின்னா கிளைண்ட் சைட்னா என்னோட லோக்கல் ஸ்டோரேஜ் சேவ் பண்ணியிருப்பேன். அது எங்கன்னா எல்லா க்ரோம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம் டெம்பரவரியாக. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து வி கால்ட் அஸ் கிளைண்ட் சைட். ஸோ இப்போ வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஃபார் எக்ஸாம்பிள் கோ டு லிங்க் கிட்டப்போ இல்லை வேறு ஏதாச்சும் வச்சுப்போம் இருங்க. லெட் மீ ஓப்பன் இந்த சைட். ஓகே. லெட் மீ கோ டு ஃபேஸ்புக். ஓகே. ஸோ இப்போ ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா நான் லாகின் பண்ணி வச்சுருக்கேன். கரெக்டாக. இப்போ வந்து எப்படி வந்து ஃபேஸ்புக் வந்து நான் அன்பு சொல் ராக்கி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கரெக்டாக லாகின் பண்ணி வச்சுருக்குது. இட்ஸ் பிகாஸ் நான் லாகின் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னோட இன்ஃபர்மேஷன் வந்து இந்த ப்ரௌசரில் வந்து ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுருக்கோம். கரெக்டாக. ஸோ இதை நீங்கள் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்ட் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகே. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களோட டெவ் கன்சோல். கரெக்டாக. யூ ஹேவ் சீன் இட் மெனி டைம்ஸ். ஸோ இதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய டேப்ஸ் இருக்குது. ஸோ எலிமெண்ட்ஸ்னால் HTML ரன்றாக இருக்க கோடு, கன்சோல்னால் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் ரைட் பண்ணிக்கிற கோடு. ஓகேங்களா. அதே மாதிரி வி ஹேவ் அ டேப் கால் அப்ளிகேஷன். ஸோ இதை கிளிக் பண்ணும்போது இந்த ஃபேஸ்புக் வெப்சைட்டோட எல்லா அப்ளிகேஷன் ஃபைல்ஸுமே இங்கே இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வி ஹேவ் மெனி இன்ஃபர்மேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், வி ஹேவ் லோக்கல் ஸ்டோரேஜ். இதில் வந்து எல்லா இன்ஃபர்மேஷன் சேவ் பண்ணி வச்சுருக்குது. ஸோ ஃபேஸ்புக் டிபெண்ட்ஸ் ஆன் தோஸ் டேட்டாஸ். இப்போ இதே facebook.com வந்து நீங்கள் வேறு கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன், அங்கே இந்த இன்ஃபர்மேஷன் எதுவுமே இருக்காது இல்லையா. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஃபேஸ்புக் லாகின் பண்ண சொல்லுவோம் அகெயின். ஓகே. ஸோ இதுதான் வந்து கிளைண்ட் சைட் கால் பண்ணும். கிளைண்ட் சைட்னா நான் ப்ரௌஸ் பண்ணும்போது என்ன ப்ரௌசரில் எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்கும். தட்ஸ் வாட் வி கால் அஸ் கிளைண்ட் சைட். சர்வர் சைட்னா இப்போ வந்து ஒரு இன்ஃபர்மேஷனுமே இப்போது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் சர்வர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஏதாச்சும் ஒரு லெட்ஸே இப்போது இந்த ரெக்கார்டு வச்சுக்கோங்களேன். இந்த ஹிஸ்ட்ரி வந்து நான் என்ன பண்ணிக்கலாம், இப்போது என்னோடய லோக்கல் இதை சேவ் பண்ணி வச்சு நான் ப்ரௌஸ் பண்ணிக்கலாமா. பட் வாட் சப்போஸ் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் என்ன லோக்கல் மிஷினில் நான் டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது, பட் சர்வரில் சேவ் ஆகிருக்கணும் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நினச்சேன்னா தட்ஸ் வாட் வி கால் அஸ் சர்வர் சைட். ஓகேவா. ஸோ அதுக்கான கிளியரான எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன்னா வென் வி ஆர் ஜம்பிங் இன்டு பேக் எண்ட் அப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஓகேவா. கிளைண்ட் சைட்னா என்ன, பேக் எண்ட்னா என்ன, அப்போ நம்ம ப்ராக்டிக்கல் ப்ராஜெக்ட் பார்ப்போம் இல்லைங்களா, அப்போ வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இப்போதைக்கு அவுட்லைன் தெரிஞ்சுக்கோங்க. கிளைண்ட் சைட் இஸ் வாட் வி ப்ரௌஸ் ஆன் UI அண்ட் எங்கே நம்ம சேவ் பண்ணுறோம் அதான் வந்து கிளைண்ட் சைட். பேக் எண்ட் அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து பேக் எண்ட்லேருந்து வரும், கிளைண்ட்டில் இங்கேருந்து வராது. நம்ம என்ன இன்ஃபுட் போட்டாலுமே சரி இது எதுவுமே இங்கே சேவ் ஆகுது, லோக்கலில் சேவ் ஆகாது. எல்லாமே வந்து பேக் எண்ட்லேருந்து சர்வர்லேருந்து நம்மளுக்கு வந்து தரும், அது நம்மளுக்கு வந்து சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா. ஸோ டோன்ட் கெட் டு கன்ஃபியூஸ்ட். நம்ம வந்து வென் யூ ஆர் லேர்னிங் சம் பேக் எண்ட் அப்போ நம்ம வந்து அதுக்கான டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். அப்போ நான் கிளைண்ட் சைட் நான் எப்படி சேவ் பண்ண போகிறோம் அண்ட் பேக் எண்ட் நம்ம எப்படி சேவ் பண்ண போகிறோம்னு சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா. அப்போ யூ வில் கெட் சம் ஐடியா அண்ட் கிளாரிட்டி. கூல். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா, வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஸோ நான் சொன்னது அன்பு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜுக்கும் ஹை லெவல் லாங்குவேஜுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ்க்கும் ஹை லெவல் லாங்குவேஜ் இப்போ JavaScript, PHP எல்லாம் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்ங்கறாங்க. C++, ஜாவாலாம் ஹை லெவல் லாங்குவேஜ்ங்கறாங்க. அது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஆக்சுவலி அவுட்லைனாக பார்க்கும்போது பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாதுங்க. ஹவு டே ஆர் நேமிங் தட்ஸ் ஆல். இப்போ ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னா லைக் அது வந்து லாக்டாக்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க.
ஓகேவா? அது என்னென்னா அந்த கோடிங் பேரடைம்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப டீப்பாக இருக்கும். பட் இப்போதைக்கு நான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்னென்னா ரெண்டுமே சேம் திங் தான். இப்போ ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் அப்படின்னா வி கான்ட் ஏபிள் டு யூஸ் அவுட் சைட் ஆஃப் இஸ் ஸ்கோப். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிஹெச்பி இஸ் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஓகே, இது வந்து நீங்கள் வந்து வெப் பேஸ்டு மட்டும் தான் யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களால் வந்து மொபைல் அப்ளிகேஷன் பிஹெச்பி உருவாக்க முடியாது. ஆனால் ஜாவாஸ்கிரிப்ட்டும் பார்த்தீங்கன்னா அப்போ நீ கேட்கலாம், ஜாவாஸ்கிரிப்ட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தானே, அப்போ எதுக்கு வந்து இப்போ மொபைல் அப்ளிகேஷனில் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இட்ஸ் பிகாஸ் ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்டார்டிங்கில் உருவாக்கும் போது பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷ்னல் ஜாவாஸ்கிரிப்ட் உருவாக்கும் போது பார்த்தீங்கன்னா, ஜாவாஸ்கிரிப்ட் வாஸ் யூஸ் ஒன்லி ஃபார் இன்ட்ராக்டிவிட்டி, தட்ஸ் ஆல். ஓகே, வெப்சைட்டில் மட்டும் தான் உங்களால் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ண முடியும். ஆனால் லேட்டர் ஆன் என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ சொன்னது புரிஞ்சுதா விஜய்? உங்களுக்கு நான் சொல்றது புரியுதா? புரியுது. ஓகே, ஸ்டார்டிங்கில் ஜாவாஸ்கிரிப்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து HTML, CSS அண்ட் இன்ட்ராக்டிவ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? அதை தாண்டி வந்து உங்களால் எதுவுமே வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூஸ் பண்ணுற மாதிரி Node.jsல அவுட் சைட் ஆஃப் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஆனால் ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு பர்சன் என்ன பண்ணார் அப்படின்னா, ஓகே இந்த ஜாவாஸ்கிரிப்ட் வந்து இப்போ ஜாவாஸ்கிரிப்ட் வந்து நான் ஏதாச்சும் கோட் ட்ரை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ப்ரௌசருக்கு புரியணும் இல்லையா? ஸோ எப்படி புரியும்னா, they have a compiler call V8 இன்ஜின் சொல்லி வச்சுருந்தாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து இந்த க்ரோம் டெவலப் பண்ண ஒரு இன்ஜின். அந்த இன்ஜின் என்ன பண்ணோம்னா, நம்ம ஏதாவது ஜாவாஸ்கிரிப்ட் கோட் ரைட் பண்ணோம்னா அது புரிஞ்சுட்டு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கும். அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் வந்து நம்மளுக்கு தரும். ஓகே, ஸோ என்ன பண்ணாருன்னா, ஓகே இந்த ப்ரௌசர்லேருந்து அந்த இன்ஜினை மட்டும் எடுத்துகிட்டு, அந்த கம்பைலர் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம வந்து பப்ளிக்காக வச்சுக்கலாம். வெளியில் எங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இப்போது ஜாவாஸ்கிரிப்ட் வந்து நம்ம வெப்சைட் ப்ரௌசரில் மட்டும் யூஸ் பண்ண தேவையில்லை. நம்ம வந்து அதை தாண்டி வந்து வி கேன் யூஸ் இன் மல்டிபிள் வேஸ். ஸோ வந்து ஒரு ப்ரௌசர் தாண்டி ஒரு டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்டில் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ரன் பண்ண வச்சுக்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் வாட் வி கால்ட் அஸ். அப்போ தான் வந்து நோட்னு ஒன்று உருவாச்சு. ஸோ அந்த நோடுன்னு உருவாகும் போது தான் என்ன ஆச்சு அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து இந்த ஜாவாஸ்கிரிப்ட் கோடு வந்து நம்ம வெளியில ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு மாலுக்கு போகிறீங்க, மாலுக்கு போய் அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறீங்களே, சம் அனிமேஷன்ஸ் தான் இருக்கும் கரெக்டாக. ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரௌசரில் வந்து ரன் ஆகாது, ஒரு தனியாக ஒரு ஸ்டாண்டர்ட் அப்ளிகேஷன் மாதிரி ரன் ஆகும். இப்போ ஈவன் இஃப் யூ சி வாட்ஸ்அப் டிஸ்டர்ப் யூ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் பேஸ்ட் ஆன் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணால் கூட வந்து பிஹைண்ட் சீன் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஐம் நாட் டாக்கிங் அபவுட் மொபைல், ஐம் டாக்கிங் அபவுட் டிஸ்டாப் அப்ளிகேஷன். ஸோ எலக்ட்ரான் ஜேஎஸ்னு ஒரு ஃப்ரேம்வொர்க். கரெக்ட், அதுவும் பார்த்தீங்கன்னா வந்து பேஸ்ட் ஆன் ஜாவாஸ்கிரிப்ட் தான். ஸோ இப்போ வந்து இதுக்கு முன்னாடி பழைய ஜாவாஸ்கிரிப்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரௌசர் தான் யூஸ் பண்ணியிருக்க முடியும் ஜாவாஸ்கிரிப்ட். பட் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஜாவாஸ்கிரிப்ட் வந்து வெளில கொண்டு வந்ததுனால, இந்த V8 இன்ஜினை வந்து வெளில கொண்டு வந்ததுனால நம்ம நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதனால தான் வந்து எலக்ட்ரான் ஜேஎஸ் சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு ஃப்ரேம்வொர்க் வந்து உருவாக்குனாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வி ஆல்சோ யூஸ் ரியாக்ட் நேட்டிவ். இப்போது ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு நம்ம என்ன வேணால் பண்ணலாம். வி கேன் பில்ட் சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டார்டிங்கில் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா வெப் டிசைன் மாதிரி தான் டெவலப் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா? பட் இப்போ லேட்டராக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு வி கேன் பில்ட் மெனி அப்ளிகேஷன் அவுட் ஆஃப் இட் ஸ்கோப். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு மொபைல் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணலாம், ஒரு கேம் டெவலப் பண்ணலாம், அண்ட் இன்டென்சிவ் டாஸ்க், CPU இன்டென்சிவ் டாஸ்க்னால் லைக் ஏதாச்சும் ரன் பண்ணுறது, வீடியோ என்கோட் பண்ணுறது, அதுக்கும் நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட்டில் பண்ணலாம். ஓகே, ஸோ இது மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து வந்துச்சு. எதனால அப்படின்னா, இந்த கம்பைலர் வந்து ப்ரௌசரையும் எடுத்து ஒரு தனியாக ஒரு பேச வச்சாங்களே, ஸோ நோட்னு கால் பண்ணாங்களே. அது வந்து C++ மூலியமாக அதை எம்பெடட் பண்ணி Node.jsன்னு கொண்டு வந்தார் அந்த டெவலப்பர். கரெக்ட். ஓகே, அப்போ ஆனால் C++ பண்ணுற மட்டும் எஃபெக்டிவாக ஜாவாஸ்கிரிப்டில் யூஸ் பண்ண முடியாது, ஓஎஸோட இன்ட்ராக்ட் பண்ண வைக்க முடியாது ஜாவாஸ்கிரிப்டை, அப்படிதானே? எப்படிங்க? ஆஸ்க் அகைன். இப்போது நம்ம C++ வந்து ஈஸியாக ஓஎஸோட ஸ்பீக் பண்ணோம், ஆனால் ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்பீக் பண்ணுறதுக்கு வந்து Node.js தேவை. கரெக்டாக? கரெக்டு. பட் அதுலேயுமே வந்து இப்போ சின்ன அப்ளிகேஷனில் வெப் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ண போகிறோன்னு பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரூல். ஓகே, அதுக்குன்னு வந்து கேம் டெவலப் பண்ணதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் PUBG மாதிரி ஒரு கேம் டெவலப் பண்ணதுக்கு வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு பில்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பில்ட் பண்ணலாம், பட் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகேவா? இட்ஸ் நாட் அ குட் ப்ராக்டிஸ். பட் இட்ஸ் பாசிபிள். நீங்கள் வந்து இப்போ ஜாவாஸ்கிரிப்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, வி கேன் ஈவன் கால் இப்போ ஜாவாஸ்கிரிப்ட் அப்ளிகேஷன் வச்சு நான் உங்கள் சிஸ்டம் ஓஎஸில் என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்குது கூட நான் லிஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ ட்ரெடிஷ்னலி ப்ரௌசரில் பார்க்கும்போது என்னால் பண்ண முடியாது. கரெக்டாக ப்ரௌசர் என்ன பண்ணுவோம், மேக்ஸிமம் லொக்கேஷன் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், தட்ஸ் ஆல். ஆனால் இப்போ ஜாவாஸ்கிரிப்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ இந்த அன்பு பிசியில் வந்து நான் என்னென்ன ட்ரைவ்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இட் கேன் ஏபிள் டு ஃபிகர் இட் அவுட். ஸோ அந்த அளவுக்கு கேப்பபிளாக இப்போ ஜாவாஸ்கிரிப்ட் வந்துச்சுன்னு சொல்ல வரேன். ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் நான் கொஞ்சம் ரஃபாக சொல்கிற மாதிரி இருக்கும். சம் ப்ராக்டிகல் எக்ஸாம்பிளில் சொல்கிற ஒரு டேரியா சொல்கிறதுனால உங்களுக்கு புரியாமல் இருக்கும். வாட் ஐ வில் டூ இஸ் ஐ வில் ஷேர் யுவர் லிங்க். ஓகே, ஸோ how JavaScript works.
இதில் இந்த ஃபஸ்ட் வீடியோ பாருங்கள் ஓகேங்களா. அதில் வந்து ஐ மைட் ஹேவ் எக்ஸ்பிளைன் சம்திங். நான் உங்களுக்கு போத் அனுப்புகிறேன், இங்கே அனுப்புகிறேன் அண்ட் ஆல்சோ கூகுள் மீட்டில் அனுப்புகிறேன். அப்புறம் பாருங்கள், இப்போ பார்க்குறீங்க அப்புறம் பாருங்கள். ஹேண்ட் சாஜிட், அப்போ ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ஸ்டில் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் கால் பண்ணலாமா இல்லை ஹை லெவல் லாங்குவேஜ் கால் பண்ணலாமா? போத். ஹை லெவல் லாங்குவேஜ் வந்து இட்ஸ் எ கேட்டகரிஸ் ஓகேங்களா. அதுக்குள்ளே வந்து சப் கேட்டகரிஸ் நிறைய இருக்குது. இப்போது வாட் டு சே, ஓகே, இன் இந்தியா வி ஹேவ் கம்யூனிட்டி ரைட். கம்யூனிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வி ஹேவ் மெனி சப்காஸ்ட்டில் நிறைய கேஸ்ட் இருக்குது லைக்ஸோ. ஸோ இது வந்து ஒரு கேட்டகரிஸ்குள்ளே வந்து நிறைய வச்சுருப்போம். ஹை லெவல் லாங்குவேஜ்னால் வாட் இஸ் ஹை லெவல் லாங்குவேஜ்? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஹியூமன் ரீடபிளில் வி ஆர் ரைட்டிங் சம் கோட் ரைட். ஸோ ஃபார் லூப்பு வைல் லூப்னு எழுதுறோம்ல, எவ்ரி திங் இஸ் கால் ஹை லெவல் லாங்குவேஜ் பிகாஸ் ஹியூமனுக்கு புரியுது அந்த லாங்குவேஜ். இப்போ அசம்பிளி லாங்குவேஜ் அண்ட் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மிஷின் லாங்குவேஜ்னால் நமக்கு எதுவுமே புரியாது. எவ்ரி கோட் வில் பி இன் பைனரி 0 and 1 தான் இருக்கும். அதான் நம்ம லெவல் லாங்குவேஜ் சொல்லி நம்ம கால் பண்ணுவோம். ஸோ டிப்பிக்கலி விச் எவர் லாங்குவேஜ் வி ஆர் யூசிங் ரைட் நவ் இட்ஸ் ஆல் ஹை லெவல் லாங்குவேஜஸ். நம்ம ஹை லெவல் லாங்குவேஜஸ் சொல்லி நம்ம கால் பண்ணக்கூடாது. பட் இப்போ இந்த ஜாவாஸ்கிரிப்ட் பார்க்கும்போதே வந்து இட்ஸ் லைக் அ ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் சொல்லிட்டு அவங்க கால் பண்ணுறாங்க. பட் பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாமே சம்வாட் சிமிலர் தான். பெரிய சேஞ்சஸ்லாம் அந்தளவுக்கு இருக்காது, சின்ன மைனட் சேஞ்சஸ் தான் இருக்கும். தட்ஸ் ஆல். இதை பற்றி நம்ம வந்து அந்தளவுக்கு பெருசாக நம்ம பேச தேவைன்னு நினைக்கிறேன். ஓகே கூல். ஸோ இதுதான் விஷயம். ஸோ இப்படி தான் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் இப்போ எவ்வளோ இருக்குது. இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ஸில் எவ்ரி திங் இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா நிறைய பேர் சொல்லுவாங்க PHP இஸ் டெட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. பட் என்ன ரியாலிட்டினா PHP யூஸ் பண்ணியிருக்க அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் தான் அந்தளவுக்கு வந்து வளரல ஓகேங்களா. அந்த சமயத்தில் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ரொம்ப ரொம்ப இட் வாஸ் டெவலப்பிங் ஸ்டேஜ். ஓகே, ஸோ அந்த சமயத்தில் PHP தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா அதனால தான் வந்து ஃபேஸ்புக்கில் அந்த சமயத்தில் வந்து PHPயில் உருவாக்குனாங்க. ஓகே, அந்த சமயத்தில் யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா பைத்தானை உருவாக்குனாங்க பிகாஸ் தே டோன்ட் ஹேவ் எனி ஆப்ஷன்ஸ் அட் தட் டைம். பட் டெக்னாலஜி எவ்வளோ ஜென்ரேஷன் வளர என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்டில் வந்து ஒரு சிங்கிள் கோட் பேஸை லேர்ன் பண்ணிவிட்டு வி கேன் டூ இட் இன் மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னா அது ஒரு சூப்பர் ஸ்கில் செட் இல்லையா. அதே மாதிரி தான் எல்லா கம்பெனிஸுமே வந்து ஹைர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த ஹைர் பண்ணும்போது நிறைய பேர் என்ன ஆயிடுச்சுன்னா ஜாவாஸ்கிரிப்டான டிமாண்ட் வந்து அதிகமாச்சு. தட்ஸ் ஹவ் ஜாவாஸ்கிரிப்ட் ஹேஸ் க்ரோன் ரைட் நவ். ஓகே, ஸோ கூல். இப்போ வந்து நான் சொல்ல வேண்டியது கரெக்டாக சொன்னேன்னா இல்லையான்னு தெரியல. லைக் இது நீங்கள் தெரிஞ்ச வேண்டிய விஷயம் எப்போதைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா JavaScript is used for making website interactive. Okay, that's all. Whatever you want to make it happen, you have to make it some interactive actionsனா அது வந்து உங்களால் JavaScriptல மட்டும் தான் பண்ண முடியும். ஓகேவா, அது மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அண்ட் நான் இப்போ சொல்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே இட்ஸ் லைக் அவுட்லைன்டு தான். டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா யூ ஹேவ் டு ஃபாலோ அவர் JavaScript சீரீஸ். ஓகே, JavaScript சீரீஸ் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள். அண்ட் டீம் நான் எஸ்பெஷலி ஐம் சேயிங் டு மை டீம் அந்த வாட்ஸ்அப் நம்ம என்னெல்லாம் பேசுகிறோமோ நான் வந்து ஐம் நாட் கோயிங் டு டேக் ஃபுல் JavaScript செக்ஷன்ஸ். ஓகே, ஸோ சேட்லி ஐ டோன்ட் ஹேவ் மச் டைம். ஏன்னா அது ஒரு பெரிய கடல் மாதிரி. இப்போ HTML சீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சேம் டிசைன் பண்ணிட்டோன்னா நீங்கள் வந்து இதே மாதிரி டூப்ளிகேட் பண்ணி நீங்கள் பண்ணிப்பீங்க கரெக்டாக. ஆனால் ஜாவாஸ்கிரிப்டில் வந்து வி ஹேவ் மெனி கான்செப்ட் டு கவர். ஓகே, அதனால் எல்லா கான்செப்ட்டுமே நான் வந்து ஒன்றா எடுத்து வச்சுக்கோங்க. இட் வில் டேக் டெஃபினெட்லி மோர் மந்த்ஸ், 6 monthsலாம் நம்ம முடிக்க முடியாது. ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் ஐம் கோயிங் டு ஷேர் யூ தி லிங்க்ஸ். பிளேலிஸ்ட்டோட லிங்க் தரப்போகிறேன். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு எவ்ரி வீடியோ நீங்கள் பார்க்கும்போது ஒரு ப்ராக்டிக்கல் ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் பில்ட் பண்ணி நீங்கள் கற்றுக்கிட்டு நான் எப்பப்பெல்லாம் வரணும் ரேர்லி அப்போல்லாம் வந்து வி கோயிங் டு பில்ட் அப்ளிகேஷன் இன் JavaScript. அப்போ நான் வந்து உங்கள்கிட்ட இந்த கொஷின்ஸ்லாம் கேட்பேன். ஓகே, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்பேன். யூ ஷுட் ஏபிள் டு ஆன்சர் இட். ஓகே, தட்ஸ் வாட் ஐ வாண்ட் யூ கைஸ் டு பி நோன். நான் லிங்க் நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் லேட்டர் ஆன். ஓகேவா, ஸோ யூடியூப்பில் பார்க்குறவங்களுக்கு யூ கேன் கோ டு சேனல் அண்ட் யூ கேன் கெட் தி லிங்க்ஸ், பிளேலிஸ்ட் லிங்க். ஓகே கூல். இப்போது நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த வீடியோவில் வந்து சும்மா இன்ட்ரடக்ஷன் தாங்க. ஸோ ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு கோ இன் டு கோடிங் ரைட் அவே. ஒரு JavaScript ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன் மட்டும் பார்த்துட்டு லேட்டர் ஆன் JavaScript DOMனா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அண்ட் அதை பார்த்துட்டு வி கேன் சி ஆஃப்டர். ஓகே, இந்த ட்ராக் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, டீமுக்கு சொல்கிறேன் நான் என்னென்னா JavaScript ஃபார் பிகினர்ஸ் அந்த சீரிஸ் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ பார்த்துட்டு JavaScript DOM அது பாருங்கள். ஓகேவா, ஸோ அதை வந்து DOMனா எப்படி ஒர்க் ஆகுது சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். we are going to skip JavaScript சீரிஸ் ஃபார் கம்ப்ளீட்லி ஃபார் பிகினர்ஸ். ஏன்னா அந்த கான்செப்ட்லாம் வந்து அவுட்லைனாக நான் ஏதாச்சும் ஒரு ப்ராஜெக்ட் இப்போ நான் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ப்ராஜெக்ட்டில் அந்த கான்செப்ட் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது மட்டும் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேங்களா, அதுதான் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது இல்லையா, அந்த கான்செப்ட்லாம் யூ கேன் ஒன்லி லேர்ன் இட் ஃப்ரம் அவர் சேனல். ஓகே, ஸோ அதை நீங்கள் வந்து பண்ணுங்கள். தேர்ட் திங்
அந்த ES6 கான்செப்ட்ஸ்லாம் அதெல்லாம் கவர் பண்ணுவீங்கல்ல, அந்த API எப்படி கான்ஃபிகர் பண்றது, இந்த கிளாஸஸ், அந்த இன்ஹெரிட்டன்ஸ் அதெல்லாம். இஃப் வி ஆர் நீட் அப்படின்னா எனக்கு அந்த நம்ம ஒர்க் பண்ணுற ப்ராஜெக்ட்டில் அது தேவைப்படுதுன்னா அப்போ நம்ம கான்ஃபிகர் பண்ணுவோம். அண்ட் அட்லாஸ்டே உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த டவுட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் அமைஞ்சதுன்னா நம்ம வந்து அதை கவர் பண்ணுவோம். ஓகே. அந்த ES6 சீரிஸ்ல இது கவர் ஆகிருக்குமா? ES6 அதாவது மாடர்ன் ஜாவாஸ்கிரிப்ட் ஏற்ற மாதிரி நம்ம வந்து டெவலப் பண்ண போகிறோம். ஓகே. அண்ட் தேர்ட் திங் பார்த்தீங்கன்னா we are going to you should learn this series called build practical projects using JS. ஓகே, ஸோ இதில் வந்து ஏதாவது சேனல் போய்ப்போம். ஓகே, இதில் வந்து if you go to playlist means you will have a series called modern JavaScript. வந்து நீங்கள் லாஸ்ட்டாக பாருங்கள், இட்ஸ் நாட் ஸோ இம்பார்ட்டன்ட். பட் அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் பேசிக்காக பார்க்கணுன்னா யூ ஷுட் லேர்ன் திஸ் சீரீஸ் விச் இஸ் இது ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, JavaScript in தமிழ் இது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து JavaScript DOM செகண்டு. தேர்ட் வந்து பில்டிங் ப்ராக்டிக்கல் ப்ராஜெக்ட்ஸ் இன் தமிழ் இருக்குது இல்லைங்களா, யூ ஹேவ் டு வாட்ச் தி என்டையர். இதை வந்து நான் எப்படி அப்ளிகேஷன் வந்து ப்ராக்டிக்கல் பில்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, டன். ஓகே, ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் அவுட்லைனாக வந்து ஜாவாஸ்கிரிப்ட்னா எப்படி ஒர்க் ஆகுது மட்டும் லைட்டாக பார்த்துட்டு நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம் செக்ஷனை. ஓகே, ஸோ லெட் மீ ஓப்பன் VS Code which is CNG calculator தானே. ஸோ VS Code ஓப்பன் பண்ணிக்கிறேன் இதில். ஓகே, CNG calculator. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் நம்மளோட கோட் கரெக்டாக. ஸோ என்ன பண்ணுறேன், இதை வந்து ஐம் கோயிங் டு ரன் இட் npm run dev for running this app. ஓகே, ரன் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணனா இங்கே அவுட்புட்டாக வருது. ஓகேவா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் கேல்குலேட் கிளிக் பண்ணும்போது இல்லை சம்வாட் ஒரு வாட்டியும் பேஜ் லோட் ஆகும்போது எனக்கு சம்திங் வந்து வரணும்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து ஒரு வெல்கம் என் பேர் கேட்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நான் எப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் உங்களோட ஜாவாஸ்கிரிப்ட் கோட் நீங்கள் ரைட் பண்ணணும் அதுக்கு. ஓகே, ஸோ அதுக்கு எதை நீங்கள் இங்கே போய் க்ரியேட் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். பட் அதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப அப்புறம் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து சும்மா அவுட்லைனாக வந்து எப்படி இது கொண்டு வருது மட்டும் பார்ப்போம். ஓகே, ஸோ எப்படி நம்ம CSSல வந்து இது மாதிரி இன்லைனில் ஜாவாஸ்கிரிப்ட் ரைட் பண்ணோம்ல, ஸோ அது மாதிரி நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் வந்து இன்லைனில் நம்ம ரைட் பண்ண முடியாது. பட் நம்ம என்ன பண்ணலாம்னா இன்டர்னலாக நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்ட் கோட் வந்து நம்ம ரன் பண்ணலாம். ஓகே, எப்படின்னா இந்த பாடியோட எண்டில் போயிருங்க உங்கள் HTML கோடில். பாடி டேக் எங்கே முடியுது, இங்கே முடியுதா. இங்கே வந்து என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் ஜஸ்ட் யூஸ் ஸ்கிரிப்ட் டேக் பிகாஸ் JavaScript தானே. ஸோ இட்ஸ் லைக் ஸ்கிரிப்ட் ரைட். ஸோ இங்கே வந்து உங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் கோட் நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜூம் பண்ணுறேன் உங்களுக்கு தெரியுதுக்காக. ஓகே, இங்கே நீங்கள் JavaScript என்ன ரைட் பண்ணிக்கலாம். ஸோ வி ஹேவ் மெனி திங்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா வி ஹேவ் அன் திங் கால் ஃபங்க்ஷன் கால் அலர்ட்னு ஒன்று இருக்குது. ஓகேவா. ஸோ இந்த அலர்ட் என்னன்னா, ஸோ நம்ம வெப்பேஜ் லோட் ஆகும்போது ஏதாச்சும் நம்ம அலர்ட் பண்ண ஆகணும்னு நினைக்கிறீங்க வச்சுக்கோங்களேன், அப்போ நீங்கள் இதை வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஹலோ இப்படி சொல்லிட்டு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் போட்டுட்டு சேவ் பண்ணி பாருங்களேன். இப்போ பாருங்கள், ரிஃப்ரெஷ் ஆன உடனே ஃபஸ்ட்டு வந்து ஒரு அலர்ட்மா காமிக்குது. ஓகே, இப்போ இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கால் இன்ட்ராக்டிவிட்டி ரைட், பிகாஸ் வி ஆர் இன்ட்ராக்டிங் வித் அவர் வெப் பேஜ். ஸோ இது வந்து பேர் இங்கே என்ன பேருன்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வி கேன் ஹேவ் இட் லைக் உங்கள் கண்டென்ட் டெக்ஸ்ட்டு லாஜிக்கலாக என்னென்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்களேன், ஹலோ அன்பு செல்வன் மை ஃபேவரட் நம்பர் இஸ்ன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணலாம், ஏதாச்சும் வேல்யூக்கு நான் போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணிக்கலாம், இங்கே வந்து லெட் மீ புட் இட் லைக் 5. ஸோ ஏன் ப்ளஸ் போடுறேன்னு அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா we are going to mix this text. இது டெக்ஸ்ட் வச்சுருக்கேன் அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் கரெக்டாக. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த டெக்ஸ்ட் எனக்கு வேணும், அதுக்கப்புறமா வந்து இந்த 5 வேல்யூ எனக்கு வேணும்னு நான் போடுறேன். ஓகேவா, செக் பண்ணிவிட்டு பார்க்கலாம், சேவ் பண்ணிவிட்டு பாருங்களேன். ஓகே, அண்ட் திருப்பி ரிஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹலோ அன்பு செல்வன் மை ஃபேவரட் நம்பர் இஸ் 5 சொல்லிட்டு இருக்குது. ஓகே, ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டேட்டா டைப்ஸ்னு ஒன்று இருக்குங்க, அதை பற்றி நம்ம வந்து ஃபியூச்சரில் பார்க்கலாம். பட் இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு அவுட்லைனாக ஷோ பண்ணுறேன் எப்படி ஒர்க் ஆகுது சொல்லிட்டு. இங்கே வந்து யூ கேன் பெர்ஃபார்ம் எனி லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 5 + 5 என்ன, சேவ் பண்ணி பாருங்களேன். ஓகே, ரிஃப்ரெஷ். 5 + 5 வந்து 10 கரெக்டாக. ஸோ 10 காமிக்குது. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து அதே 5 மைனஸ் வச்சுக்கலாம், இல்லை டிவைட் வச்சுக்கலாம் அண்ட் ஸோ அண்ட் ஸோ. ஓகே, டோட்டலாக உங்களோட இஷ்டம் தான். ஸோ யூ கேன் பெர்ஃபார்ம் எனி லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் ஓவர் ஹியர். ஓகே, ஸோ நம்ம பில்ட் ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் இன்
தமிழில் வச்சுருக்கோம் ஒரு சீரிஸ் காமிச்சனில் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கால்குலேட் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணியிருப்போம். எப்படி பில்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் அதுவும் நீங்கள் பார்க்கலாம். பட் சப்போஸ் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, ஜாவாஸ்கிரிப்ட் என்னென்ன தெரியாது அப்படின்னா டோன்ட் வரிஸ், அதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. ஜாவாஸ்கிரிப்ட் ஃபார் பிகினர்ஸ் அந்த வீடியோ அந்த சீரிஸ் மாதிரி நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேவா? தட் இஸ் ஃபைன் ஃபார் நவ். ஸோ இங்கே தான் நம்மளோட எல்லா ஜாப்ஸ் கூட நம்ம ரைட் பண்ணுவோம். ஓகே, ஸோ உங்கள் வெப்பேஜில் இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் ஸ்ட்ரக்சராக யோசிக்கும் போது we are using 3 things. ஒன்று வந்து HTML for structure, CSS for styling, for any interactivity happening in our website we are using JavaScript. ஓகே, இதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, அண்ட் that's all. ஸோ ரிகார்டிங் வாட் இஸ் வேரியபிள்ஸ், வாட் இஸ் அலர்ட், அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஃபியூச்சர் செக்ஷனில் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? பிகாஸ் இப்போ நம்ம சொன்ன வச்சுக்கோங்களேன், அதுக்கான ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் கரெக்டாக பண்ணணும், டைம் நிறைய எடுத்துரும். அண்ட் ஆல்சோ ஐ ஹேவ் அ இம்பார்ட்டன்ட் மீட்டிங் at 5 o'clock, ஸோ ஐ ஹேவ் டு கோ. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, லெட்ஸ் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்கிட்ட கேட்டுக்கோங்க. நம்ம பேசிட்டு லெட்ஸ் வைண்ட் அப் தி செக்ஷன். And is there any deadline? Because you have said we have to watch the videos, la. No. சூப்பர், குட் யூ ஹேவ் ஆஸ்ட். ஓகே, என்னென்னா டெட்லைன்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம வந்து எனிவே நீங்கள் யூடியூப்ல வீடியோஸ் பார்த்தாலும் சரி, ஐம் ஆல்சோ கோயிங் டு டீச் யூ கைஸ், ரைட்? சில டாபிக்ஸ்லாம் மட்டும் நான் கவர் பண்ணுவேன். அண்ட் அந்த டாபிக்ஸ் வந்து நம்ம பேசும்போது உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டி இருக்குன்னா நீங்கள் அந்த கேட்டுக்கோங்க. பிகாஸ் நீங்கள் ஒரு சீரிஸ் பார்க்கணுன்னா கண்டிப்பாக இட் வில் டேக் யூ அட்லீஸ்ட் மினிமம் 15 or 30 days ஆகும் நினைக்கிறேன். பிகாஸ் வி ஹாவ் தட் மச் கண்டென்ட் ஆன் JavaScript. ஸோ நீங்கள் அது வரைக்கும் டைம் லைன்லாம் கிடையாது. நீங்கள் வந்து எப்போ டைம் கிடைக்குதோ நீங்கள் வந்து கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட் எவ்ரிடே வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறோம் இல்லைங்களா? அப்போ வந்து வி கோயிங் டு ஒர்க் ஆன் சம் ப்ராக்டிகல் ப்ராஜெக்ட்ஸ். அப்போ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது எக்ஸ்பிளைன் பண்ணது மட்டும் பத்தாமல் யூ ஷுட் லேர்ன் இட் இன் அட் யுவர் ஃப்ரீ டைம். நான் அதான் சொல்ல வரேன். Okay then, sure. ஸோ ஸ்டே வித் மீ. இந்த மாடியூல் வந்து இட்ஸ் கோயிங் டு பி சம் வாட் லைக், நான் உங்களுக்கு பயம் புத்தலை, பட் என்ன சொல்கிறது, இஃப் நீங்கள் ஒரு செக்ஷன் நீங்கள் மிஸ் பண்ணால் கூட, லிசன் பண்ணலாம் கூட, யூ வில் கெட் லாஸ்ட். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறானே தெரியாமல் நீங்கள் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. அதனால் ட்ரை டு பி காஷியஸாக இருங்க. சப்போஸ் புரியல அப்படின்னா என்ன பாஸ் பண்ணி கேளுங்க. சப்போஸ் இல்லை புரிய மாதிரி இருக்குது ஆனால் பண்ணி பார்க்க தான் டவுட்டு கிளியர் ஆகும் அப்படின்னா லைவ் ஸ்ட்ரீம் போட்டுருவீங்களா, எல்லா வீடியோஸுமே நீங்கள் வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ண பாருங்கள். அந்த டே 1 நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ப்ராப்ளம் வந்து டே 2 லைவ் பண்ணும்போது நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஓகே, கேளுங்க. இப்போ நம்ம கால்குலேட்டர் கிளிக் பண்ணும்போது அந்த மாதிரி 5+5 10 இல்லை ஏதோ மெசேஜோ வருதுன்னா அது எப்படி போடுறது? ஓகே, சூப்பர், கூல், நைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பட்டன் வச்சுருக்கோம். ஓகேங்களா? நான் அது மாதிரி ஷோ பண்ணிடுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து இந்த கேல்குலேட்டில் வந்து நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து ஒரு அலர்ட் ஷோ பண்ண வச்சுக்கோங்களேன். அதுக்கு நான் என்ன பண்ணலாம், இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஒரு ஸ்கிரிப்ட் டேக் வச்சுருக்கோம். ஸ்கிரிப்ட்டும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் HTML டேக். ஓகே, இதுக்குள்ள நம்ம பண்ணுற ரைட்டிங் நம்ம JavaScript கோட், ரைட்? பட் நம்ம கண்டிஷன் என்ன இருக்கும் அப்படின்னா, இல்லைப்பா எனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பட்டன் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து சம் இன்ட்ராக்டிவிட்டி ஓப்பன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் வந்து எங்கே நம்மளுக்கு நடக்கணும் ஃபஸ்ட்டு பட்டன். ஸோ பட்டன்ஸோ இல்லை எங்கேயோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எங்கேனா வச்சுக்கலாங்க. ஸோ இங்கே பாருங்களேன், எனக்கு வந்து இப்போ இந்த ஐகான், இப்போ இது டெக்ஸ்ட் கிளிக் பண்ணும்போது வேணும்னா நான் என்ன பண்ணிக்கலாம், அதே மாதிரி டெக்ஸ்ட் எங்கே இருக்கோ அங்கே போயிட்டு இதுதான் டெக்ஸ்ட் கரெக்டாக, இங்கே போயிட்டு என்ன பண்ணலாம்னா வி ஹேவ் அன் ஆட்ரிபியூட் கால் ஆன் கிளிக்னு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய இருக்குங்க ஆட்ரிபியூட்ஸ். இங்கே போய் பார்க்கும்போது கிளாஸ் இருக்குது, நேம் இருக்குது, டைட்டில் இருக்குது, அது மாதிரி இருந்தது பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன் டைப் பண்ணும்போது வி ஹேவ் மெனி திங்ஸ். ஸோ ஆன்னா என்ன மீன் பண்ணுதுன்னா லைக் ஒரு ஈவெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஈவெண்ட்னா லைக் ஒரு வெப்பேஜில் வந்து ஏதாவது விஷயங்கள் நடக்குது அப்படின்னா ஈவெண்ட் கால் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதே தான் இங்கே. ஸோ இப்போ ஒரு ஈவெண்ட் நம்ம அது கால் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து வி கேன் யூஸ் ப்ரிஃபிக்ஸ் கால் ஆன். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து கிளிக் பண்ணால் எனக்கு சம் கைண்ட் ஆஃப் இன்டராக்டிவ் ஆகணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஆனில் கிளிக்னு ஒன்று இருக்குது பாருங்கள். ஸோ ஆன் கிளிக் பண்ணும்போது எனக்கு என்ன நடக்கணும், ஸோ இந்த JavaScript கோட் நான் இங்கே ரைட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு அலர்ட் பண்ணணும், கரெக்டாக? நான் அலர்ட் பண்ணிக்கிறேன். ஹலோ ரோஷினி போடுறேன். ஓகேவா? இப்போ சேவ் பண்ணிவிட்டு பாருங்களேன். இப்போது ஒன்றுமே வந்து ரோல் ஆகாது. ஆனால் எப்போ நான் டெக்ஸ்ட் வந்து இங்கே கிளிக் பண்ணுறனோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு இன்டராக்டிவ் ஆப்னு ஆயிடுச்சு, ஹலோ ரோஷினின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போது இந்த எக்ஸாம்பிள் வச்சு பாருங்களேன். இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை நான் ரூம் பண்ணிக்கிறேன். ரூம் பண்ணிவிட்டு அதே மாதிரி என்னோடய கால்குலேட் பட்டன் இருக்கு இல்லையா, இங்கே கீழே போயிட்டு எங்கே நடக்கணும் எனக்கு நல்லா இங்கே வியூவில் யோசிங்க. இப்போ இந்த பட்டன் கிளிக் பண்ணால் எனக்கு வந்து ஒரு இமேஜினரியாக ஒரு கால்குலேஷன் நடக்கணுங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் கீழே ஸ்க்ரால் பண்ணிவிட்டு இந்த பட்டனில் தான் நடக்கணும், கரெக்டாக? ஸோ பட்டனில் போயிட்டு அதே மாதிரி ஆன் கிளிக்
இப்போ என்ன பண்ணிக்கலாம், we can write our command which is alert பண்ணணும். எனக்கு என்ன அலர்ட் பண்ணணும், இந்த வாட்டி வந்து டெக்ஸ்ட் அலர்ட் பண்ண தேவையில்ல, பட் சம் லாஜிக்கல் ஆப்ரேஷன் நடக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 4 + 6 இல்லை 4 + 8னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறோம் நம்ம, இப்போ பார்த்தீங்களா, இது நல்லா பாருங்கள், இது வேறு அண்ட் இது வேறு. ஓகே, இதுனா ஸ்ட்ரிங், வெறும் டெக்ஸ்ட்டு. ஓகே, இதுக்குள்ளே இருக்கிற எல்லாமே டெக்ஸ்ட்டாக எடுத்துக்கும். ஆனால் எப்போ நீங்கள் வந்து இது மாதிரி சிங்கிள் கோட்ஸ் டபுள் கோட்ஸை போடாமல் போடுறீங்களோ, இட் வில் ஆக்ட் லைக் அ டேட்டா டைப். டேட்டா டைப் மீன்ஸ் லைக் இது வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். இது வந்து 4 நம்பர், இது 8 நம்பர் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், 4 + 8 வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். லாஜிக்கலாக இங்கே வந்து நம்மளோட ஃபார்முலா நம்ம ரைட் பண்ணுறோம். ஓகேவா, இப்போ போட்டு செக் பண்ணி பார்க்கலாமா. சேவ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், கேலில் கிளிக் பண்ணும்போது அகைன் இட்ஸ் ஒர்க்கிங் பர்ஃபெக்ட்லி. ஸோ இங்கே நீங்கள் என்ன பெர்ஃபார்ம் வேணால் பண்ணிக்கலாம். ஸோ ஃபியூச்சரில் நம்ம என்ன பண்ண போகிறோம், we are going to get this input from this form field. அதை பேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கேல்குலேட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, அதை பற்றி நம்ம வந்து ஃபியூச்சரில் பார்க்கலாம். பட் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு இன்ட்ராக்ட் நடக்கணும்னா அதுக்கான ப்ராசஸ் இதுதான், இப்படி ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆன் கிளிக் தான் பார்த்தோம், பட் we have many things. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அதுக்கு பதிலாக ஆன் கிளிக், ஆன் பிளர் அப்படிலாம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஆன் பிளர் யூஸ் பண்ணிப்போம். ஓகே, ஸோ ஆன் பிளர் வேணாம், ஆக்சுவலி ஆன் டபுள் கிளிக் வச்சுப்போம். வி ஆல்சோ ஹேவ் அ கிளிக் கால் டபுள் கிளிக். டபுள் கிளிக்னா என்ன பண்ணால் இந்த கோட் ரன் ஆகணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ என்ன பண்ணுறேன், டபுள் கிளிக்ட். ஓகே, இப்போ சேவ் பண்ணி பாருங்களேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிளிக் பண்ணால் எனக்கு எதுவுமே வரல. ஓகேவா, ஆனால் டபுள் கிளிக் பண்ண வச்சுக்கோங்களேன், எனக்கு ஓப்பன் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் வெப்பேஜ் ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் நடக்குது, ஈவெண்ட்னா லைக் இன்ட்ராக்டிவிட்டி நடக்குது அப்படின்னா அப்போ இது மாதிரி நீங்கள் வந்து ஆன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு என்ன, அது எனக்கு வந்து ஆன் சிங்கிள் கிளிக்காக வரும்போது எனக்கு வந்து அலர்ட் பண்ணணும். என்ன அலர்ட் பண்ணணும், கிளிக் ஒன்ஸ். அதே டபுள் கிளிக் பண்ணும்போது டபுள் கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு வரணும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி பார்த்துட்டுங்களேன். இப்போ கிளிக் பண்ணும்போது யூ ஹேவ் கிளிக்ட் ஒன்ஸ்னு வருது. ஆனால் டபுள் கிளிக் பண்ணும்போது யூ ஹேவ் கிளிக்ட், எதுவும் இப்போயும் பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் கிளிக்ட் ஒன்று வருது, பிகாஸ் நான் ஒரு வாட்டி கிளிக் பண்ணியிருக்கேன். கரெக்டாக, அதனால் இப்படி வருது. அண்ட் அகெயின் டபுள் கிளிக் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலி ஏன் ஒர்க் ஆகல அப்படின்னா நம்ம வந்து ஃபார்மில் வச்சுருக்கோம், அதான் டபுள் கிளிக் வந்து கரெக்டாக இங்கே வந்து இது ஓவர் ரைட் பண்ணுது. ஸோ யூ ஷுட் நாட் மிக்ஸ் திஸ் ஆன் கிளிக் வித் ஆன் டபுள் கிளிக். ஏன்னா இது என்ன பண்ணிக்கணும்னா வந்து இதுதான் ஃபஸ்ட்டு இருக்குது, ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கும். ஓகே, ஸோ இதுதாங்க ஒரு பேசிக்கான ஒரு போர்ட்ஃபோலியோ. நீங்கள் வந்து இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் யூஸ் ஆல்சோ ட்ரை டு யூஸ் அதர் ஈவெண்ட்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வி ஹேவ் ஆன் ட்ராக் இருக்குது, ஆன் கண்டெஸ்ட் மெனு இருக்குது. ஆன் கண்டெஸ்ட் மெனு தெரியுமா, நீங்கள் ரைட் கிளிக் ஏதாச்சும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ரைட் கிளிக் டிஸ்ஏபிள்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆன் டபுள் கிளிக் வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த கமெண்ட் இந்த ஈவெண்ட் எனக்கு ஆக தேவையில்லை. ஓகேங்களா, ஸோ ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பட்டனில் நான் ரைட் கிளிக் பண்ண வச்சுக்கோங்களேன், இங்கே பார்த்தீங்களா இந்த ஈவெண்ட் வந்து கால் ஆச்சு, ரைட் கிளிக் டிசேபிள் சொல்லிட்டு. ஸோ ஃபார் சம் ரீசன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், டிஃபால்ட்டாக ரைட் கிளிக் பண்ணும்போது இது மாதிரி ஷோ ஆகுதில்ல. ஸோ இது மாதிரி வந்து ஷோ ஆகக்கூடாதுன்னா என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து இங்கே வந்து டிசேபிளுக்கும் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது மாதிரி டோட்டலாக நிறைய விஷயங்களை பர்ஃபார்ம் பண்ணிக்கலாங்க. பட் ஃபஸ்ட் டேவே நான் இவ்வளோ சொன்ன வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, லெட்ஸ் சேவ் இட் ஃபார் டுடே. ஸோ ஜாவாஸ்கிரிப்டோட பேசிக்ஸ் நம்மளுக்கு லைட்டாக உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதை பார்த்துட்டு ஜாவாஸ்கிரிப்டில் ஒரு 5 வீடியோஸ் நீங்கள் பாருங்கள். ஓகே, ஸோ இருங்க, லெட் மீ சி ஜாவாஸ்கிரிப்ட் தமிழ் CyberDude. ஓகே, இதில் வந்து ஒரு பிளேலிஸ்ட் 84 வீடியோஸ் 84 இருக்குது. பட் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இப்போ இதுக்கு நாளைக்குள்ளே ட்ரை டு வாட்ச் 10 வீடியோஸ். ஓகே, ஸோ நாளைக்கு நான் வந்து எனிவே ஐ கோயிங் டு டீச் யூ அபவுட் வேரியபிள்ஸ், ஜாவாஸ்கிரிப்ட் வேரியபிள்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு நான் வந்து நாளைக்கு எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ நான் வந்து அவங்க டீச் பண்ணுறேன். ஓகே, மீன்வைல் டோன்ட் டிபெண்ட் ஆன் மீ, நீங்களே வந்து கற்றுக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு ஃபாலோ திஸ் பிளேலிஸ்ட். 1 to 10 வந்து நீங்கள் இன்றைக்கி பார்த்து ரொம்ப நேரம்லாம் இருக்குது, ஜஸ்ட்டு ரொம்ப கம்மி தான் டியூரேஷன்ஸ். ஓகேங்களா, ஸோ நீங்கள் பார்த்து ஈஸியாக நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். உட்காந்திங்கன்னா ஒரு 30 மினிட்ஸில் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மீன்வைல். அண்ட் எப்போ நாளைக்கு நான் திருப்பி கேட்குறேன் அப்படின்னா அப்போ ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா யூ கேன் ஆஸ்க் மீ தட் டவுட், நம்ம கிளாரிஃபை பண்ணிப்போம். ஓகேவா, ஓகே. சிஸ்டம்ல டபுள் கிளிக் பண்றது இத வச்சுதான் எதுலங்க ஃபோல்டர் நம்பர்ஸ்
பேசிக் கம்ப்யூட்டர்ல ஆமாம் ஆக்சுவலி அங்கே ஜாப்ஸ் நம்ம ஓஎஸ் நீங்கள் வந்து டபுள் கிளிக் பண்ணுறது வந்து ஜாப்ஸ் யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. பட் சேம் ஒரு எல்லா வெப்பேஜுமே சம் ஈவெண்ட் ஒரு இன்டராக்ட் நடக்குதுன்னா வி கால் இட் அஸ் ஈவெண்ட். ஓகே, ஸோ அங்கே டபுள் கிளிக் பண்ணால் அப்படி இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம ப்ரௌசர் விட்டுருங்க. இஃப் ஐ கோ டு டிஸ்டாப் அப்படின்னா இதுவும் விட்டுருங்க. இஃப் ஐ கோ டு டிஸ்டாப் அப்படின்னா இங்கே நான் சிங்கிள் கிளிக் பண்ணுறேன், ட்ராக் பண்ணுறேன் பார்த்தீங்களா, தெரியுதா? ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் ட்ராக்கு. இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா சம்திங் இஸ் ஹேப்பனிங், ரைட்? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ஷன்ஸ், அதுவும் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் தான். ஸோ இது வந்து ஜாவாஸ்கிரிப்ட் கிடையாது. பட் விண்டோஸ் வந்து ஐ மீன் மைக்ரோசாஃப்ட் வந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்க தே ஹேவ் தே ஓன் ஃப்ரேம் ஒர்க். பட் ப்ரௌசரில் என்னதுங்க GUI தனித்தனியா அந்த GUI வச்சிருப்பாங்க. அதுக்கு மைக்ரோசாஃப்ட் வந்து தனியாக அவங்களுக்கு செட் ஆஃப் டூல்ஸ் வச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஒரு ப்ரைமரி லாங்குவேஜ் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க அதை டிஃப்ரெண்டாக பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ப்ரௌசரில் நீங்கள் பண்ணிக்கிற எல்லா ஈவெண்ட்டுமே யூ கேன் ஏபிள் டு கண்ட்ரோல் இட் த்ரூ ஜாவாஸ்கிரிப்ட். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் டாம் சீரிஸ் நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். பட் அது நீங்கள் இப்போ போக தேவையில்ல, ஜஸ்ட் நான் சொல்கிற இந்த ட்ராக் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1 to 10 நீங்கள் வீடியோஸ் பாருங்கள் இன்றைக்கி. ஓகே, தட்ஸ் ஆல். அதுக்கு மேலே ஓவரால் நிறைய வீடியோஸ் பார்க்காதீங்க. லிமிட்டடாக நீங்கள் வந்து வாட் இஸ் வாட் ரீகேப் பண்ணுற மாதிரி இருக்கும். சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஜாவாஸ்கிரிப்ட் ஆல்ரெடி, தெரிஞ்சாலும் பரவாயில்ல, தப்பு இல்லை. நீங்கள் அகெயின் ஃப்ரம் 1 to 10 அந்த வீடியோஸ் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கோட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், ஹவு இட் இஸ் ஒர்க்கிங் சொல்லிவிட்டு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் எப்போ நம்ம லைவ் ஸ்ட்ரீம் வருமோ அப்போ நம்ம வந்து உங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் வேரியபிள்ஸ்லாம் என்ன சொல்லி நான் சொல்கிறேன். அப்போ வந்து யூ வில் கெட் சம் ஐடியா ஆன் இட். ஓகே, இஸ் இட் கிளியர்? ஓகே, கூல், ஃபைன், தட்ஸ் ஆல். அதுதான் கவர் பண்ண நினச்சேன். அண்ட் ரிகார்டிங் திஸ் ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் என்ன கேட்கலாம். ஓகே, ஐ மீன் இன் ஃபியூச்சர். சரிங்க, ஐ ஹாவ் சம்திங் டு கோ. அதனால் நீங்கள் வந்து பாருங்கள். அண்ட் யூடியூப் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்ன கேளுங்க. இது யாரோ கேட்டிருக்காங்க டவுட், ஒரு விஷயம். ஸோ ஷண்முகம், நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் ஓகே ஜேஎஸ் ஆப்ஜெக்ட்டில் தானே சொல்கிறேன் உங்களுக்கு. லைவ் ஸ்ட்ரீம் நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக ஐ வில் லெட் யூ நோ. ஓகே, ரிட்டனாக நான் உங்களுக்கு சொல்கிறேங்க, எப்படி ரிட்டன் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, வி கோயிங் டு யூஸ் மெனி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நாட் டெய்லி. ஓகே, டெய்லி 10 வீடியோஸ் இஸ் எனஃப், பிகாஸ் 80 தானே வச்சுருக்கோம். 80 நீங்கள் வந்து இந்த சீரிஸ் மட்டும் பார்க்கக்கூடாது. நாலேஜ் சொல்லியிருந்தால வி ஆல்சோ ஹேவ் a சீரிஸ் கால் ஜாவாஸ்கிரிப்ட் டாம். அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சீரீஸ். ஓகே, ஸோ அதுவும் நீங்கள் நம்ம கவர் பண்ணணும். ஸோ எவ்ரிடே ஒரு 10 வீடியோஸ் மோர் தென் எனஃப். அதுக்கு மேலே நீங்கள் பார்க்காதீங்க. நோ டைம் இருந்தால் கூட 20 வீடியோஸ் நீங்கள் பார்க்காதீங்க. ஆக்சுவலி என்ன தெரியுமா, இது வந்து ஒரு மூவி கிடையாது. ஓகே, ஒரு நாலேஜ்னால லிமிட்டடாக நீங்கள் கற்றுக்கிட்டு ரிமைனிங் டைம் இருக்குது வச்சுக்கோங்களேன், அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நம்ம வீடியோஸ் நம்ம பார்த்து கற்றுக்கலாம் அப்படின்னு வேணாம், அந்த மென்டாலிட்டி வேணாம் நம்மளுக்கு. நம்ம ஸ்லோ ஆன் ஸ்டடி போனாலுமே வந்து பர்ஃபெக்டாக நம்ம போகலாம் ட்ராக். ஓகே, ஸோ ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து நான் கவர் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன் மோஸ்ட் ப்ராபப்லி, பிகாஸ் அது நம்மளுக்கு தேவைப்பட்டால் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்க, ஃபைன், நம்ம முடிச்சுக்கலாம். நம்ம வந்து நெக்ஸ்ட் லைவ் ஸ்ட்ரீம் நான் எப்போ உங்களுக்கு என்னோட இன்ஸ்டாகிராமில் போடுறேன், நீங்கள் பார்த்து அதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, தட் வில் பி ஃபைன் ஐ கெஸ்.